ஒன்றுமே தர மாட்டான். அல்லாஹ் நீங்கள் தொழுங்கள், நற்காரியங்கள் செய்யுங்கள், இபாதத் செய்யுங்கள் என்றுதான் சொல்கின்றான். வஅகீமுஸ் ஸலாத் வ ஆத்து ஸகாத் என்றுதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி கேட்டிருக்கிறான். ஆனா இஸ்லாம் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? நாட்டு மத கலாச்சாரத்துல கூட நெருப்பை வைத்துக் கொண்டு அதுல கொண்டு போய் கட்டையை வாங்கி கொண்டு நான் நேச்சர் பண்ணிட்டேன், இது எனக்கு கிடைச்சிடும். அல்லாஹ் நிச்சயமாக ஒன்றுமே உங்களுக்கு தர மாட்டான். அதற்கு பகரமாக உங்கள் மீது பாவ கணக்கு தான் எழுதப்படும். எதில் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அதற்கு மாறாக செய்பவர்கள் மீது பாவ கணக்கு தான் எழுதப்படும். சிந்தித்து பார்க்க வேண்டும். முஹர்ரம் மாதத்தில் ஏதேனும் அந்த ஒரு கர்பலாவில் சம்பவம் ஏற்பட்டால் அது வரலாறு, அதை நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அதற்காக வேண்டி துக்கம் கொண்டாடுவதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இன்னும் நம்ம அடுத்ததான் பார்க்க வேண்டும் சொன்னால், இது நடந்த போது நம்ம சொல்லிட்டோம். இனி அடுத்து வரக்கூடிய மாசத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்ல வேண்டும். ஏன் என்று சொன்னால், இனி அடுத்து வரக்கூடிய மாசம் இரண்டாவது, அதாவது